ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எடுத்துக்கலாங்க. வாழைத்தண்டில் இப்படி திருப்பி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி லேயராக இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு பீஸு. இதெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி உரிச்சாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லேயர் எல்லாமே இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குங்க, நல்லா வட்டமாக. இதில் ஓரத்தங்களில் கருப்பாக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான பீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இப்போ மெலிசாக வட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அருவாமனையில் கட் பண்ணாலும் சரி, கத்தியில் கட் பண்ணாலும் சரி. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நூல் மாதிரி இழை மாதிரி தெரியும். இது இப்படி விரல் வச்சு இப்படி சுற்றுனீங்கனாவே வந்துடுங்க. 2 பக்கமும் திருப்பிட்டு இந்த மாதிரி சுற்றி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம சுற்றினோம்னாவே கையிலேயே வந்துடுங்க ஈஸியாகவே. இது தூக்கி எறிஞ்சிடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பீஸையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டு பீஸுகளை இதில் சேர்த்துடலாங்க. நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா கருத்து போயிடும். கட் பண்ண உடனே இந்த மாதிரி உப்பு சேர்த்த தண்ணி இல்லைன்னா மோர் தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கும், இல்லைன்னா கருத்து போயிடுங்க. நல்லா நூல் மாதிரி உங்களுக்கு கரெக்டாகவே தெரியும். இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற நார் எல்லாமே கிளியராக வந்துடும். இது நல்லா இளந்தண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நார் கம்மியாகவே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணியே முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம விரலையே எவ்வளோ நார் மாட்டி வந்திருக்கு. வாழைத்தண்டு எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க, தண்ணியில் போட்டாச்சு. இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்படி நம்ம நல்லா கலந்து விடும்போது இந்த மாதிரி நல்லா சுற்றும் போது 1-2 நம்ம கட் பண்ணும்போது மிஸ் ஆகிருந்தால் அந்த நார் இதில் சுற்றிட்டு வருங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல குச்சி, முள் குச்சி, கருவேப்பிலை குச்சி அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்திருக்கு. இது இளந்தண்டுன்றதுனால நார் அவ்வளோவா வரல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 முறை சுற்றி எடுத்துட்டிங்கன்னா போதும். 1-2 மிஸ் ஆன நார் கூட இதில் வந்துடுங்க.